My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. எஸ்பெஷலி நிறைய பெற்றோர்கள் வேலையில் இருக்கிறதுனால, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி லீவ் எல்லாம் போட வேண்டியிருக்கு சார். எஸ்பெஷலி அப்ராடில் கொஞ்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. அப்ராடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் கூட சார் எப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் 2023 மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீட் ரிசல்ட்ஸ் எப்போ வந்துச்சு, ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் எப்போ வந்துச்சு, நீட் ரிசல்ட்ஸ் எப்போ வந்துச்சு, அண்ட் தென் ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ் எவ்வளோ நாள் கழிச்சு ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு, எத்தனை நாட்கள் இந்த கவுன்சிலிங் நடந்துச்சு, அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிச்சிச்சு, எத்தனை நாட்கள் நடந்துச்சு, அண்ட் இந்த பேஸ் பண்ணி இந்த வருஷம் எப்போ ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களையும் சென்றடையும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவுன்சிலிங் ஷெடியூல். இந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷனுக்குரிய ரிசல்ட்ஸ். இந்த நீட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாக நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்குரிய ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இனிஷியலாக நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்டிஏ தரப்பில் இருந்து நீங்கள் எழுதி ஸ்கேன் பண்ண உங்களுடைய ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் அஃபீஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயரில் ஜூன் மாதத்தில் 3rd ஜூனில் 3ஆம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருந்தோம். ஸோ 3ஆம் தேதி லாஸ்ட் இயர் ஜூன் மாதம் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தென் நீட் ரிசல்ட்ஸ் 13ஆம் தேதி நைட் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் ஜூனில் நமக்கு நீட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆஃப்டர் தட் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிச்சு. எப்போ ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூலை மாதத்தில் ஆரம்பித்தாங்க. ஜூலையிலேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. டோட்டலாக 5 ரவுண்ட் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் there were 5 rounds in ஆல் இண்டியா கோட்டா as well as in ஸ்டேட் கோட்டாவில் டோட்டலாக 5 rounds இருந்துச்சு. 5 சுற்றுகள் இருந்துச்சு. ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் இந்த 5 ரவுண்டும் நடந்துச்சு. ஒவ்வொரு ரவுண்டையும் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களும் ஜூலைலேருந்து நவம்பர் தான் அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்தாங்க. இப்போ ரிசல்ட் வந்தது என்னமோ 14th ஜூலை தான், ஜூன் தான். ஆனால் கவுன்சிலிங் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20th ஜூலையில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்படிங்கிறது ஆஃப்டர் நீட் ரிசல்ட்ஸ் நமக்கு டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாங்க. இதில் லாஸ்ட் இயர் டிலே ஆனதுக்கு சில ரீசன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரீசன்ஸ் இந்த வருஷம் நடக்கலை அப்படின்னா தென் டெஃபினட்டாக இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஜூலை 25ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15க்குள்ளே 5 ரவுண்டு நடத்தி முடித்தாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா as well as ஸ்டேட் கோட்டாவில் டோட்டலாக 5 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போது இண்டிவிஜுவலாக ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஷெட்யூல் லாஸ்ட் இயர் 4 rounds and 5 roundsக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஆல் இண்டியா கோட்டாவுடைய 5 rounds சரிங்களா, 5 ரவுண்டுடைய இதை நான் காமிக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 எப்போ ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இந்த ரெண்டுக்கும் 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக 6 days. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கவுன்சிலிங்கில் நீங்கள் நீட் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் எஸ்பெஷலி கேட்டகரியில் நீங்கள் ஓபிசின்னு கொடுத்துருக்கலாம், அல்லது ஜென்ரல்னு கொடுத்துருக்கலாம். அண்ட் லேட்டர் நீங்கள் ஓபிசி என்சிஎலுக்கு எலிஜிபிள்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லைன்னா இன்னும் வைஸ் வர்ஸாவாக இருக்கலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கலாம், நீங்கள் மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். கவுன்சிலிங்கில் இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலிங்க்கு செப்பரேட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி தேர். நீங்கள் ஆல்ரெடி பண்ணது நீட் எக்ஸாமினேஷனுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் கிராப் பண்ணிப்பாங்க. அண்ட் அது போக சில விஷயங்களை நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணலாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குரிய டேட்டு 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி ஜூலைலேருந்து 26ஆம் தேதி ஜூலை வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக ஒரு 5 days கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக். இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாவில் 15% ஆஃப் சீட்ஸ், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய 15% சீட்ஸ் வருது இல்லைங்களா. அப்போது எத்தனை கல்லூரிகள் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை கல்லூரிகளும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு ஆட் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் நீங்கள் விரும்பினா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும், ட்ராப் டவுனில் இருக்கும். அந்த டைமில் நம்ம டெமோ போடுவோம் சரிங்களா. ஸோ ட்ராப் டவுனில் வரும். நீங்கள் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வரணும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் அ tedious ஜாப். ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 27, 28 இந்த 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்போ விட்டாங்கன்னா 29ஆம் தேதி ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 29th ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு ஆல் இண்டியா கோட்டா. அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்னு லாஸ்ட் இயர் புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆல் இண்டியா கோட்டாவில். உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்ஸ் அண்ட் உங்களுடைய ஆல் த ஸ்டடி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே
நீங்கள் ஸ்கேன் பண்ணி எம்சிசி போர்ட்டலில் அப்லோட் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க. இது ஆப்ஷனலாக தான் கொடுத்துருந்தாங்க, எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியமாக இல்லை லாஸ்ட் இயர். இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்களா? ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 31 ஜூலைலேருந்து 4 ஆகஸ்ட் வரைக்கும் 5 நாள் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 5 நாளுக்குள்ளே இந்தியாவில் எந்த மூலையில் உங்களுக்கு காலேஜஸ்க்கு சீட் கிடச்சதாலும் அந்த காலேஜில் அந்த சீட்டில் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கணும்னா சேரணும். ஒரு வேளை சேரலைன்னா அந்த சீட்டு உங்களுக்குரிய சீட்டு கிடையாது, அது செகண்ட் ரவுண்டுக்கு வேக்கன்சியாக வந்துடும். அதை எப்போ வெரிஃபை பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ். இந்த 5 நாளில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அதை வந்து 5, 6 இந்த 2 நாளில் வெரிஃபை பண்ணிவிட்டு முடிச்சுடுவாங்க. டோட்டலாக ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 17 நாள் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரவுண்ட் 2 9th ஆகஸ்ட்டில் ஆரம்பித்தாங்க. நமக்கு இங்கே எங்கே முடியுது பாருங்கள், 6th ஆகஸ்ட்டில் முடியுது. 3 நாள் கழிச்சு 9th ஆகஸ்ட் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. 9th 14th 10th 15th வரைக்கும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் கொடுத்தாங்க. ரிசல்ட் வந்து 18ஆம் வந்துச்சு. திரும்ப ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 20ஆம் 28ஆம் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் அதுக்குரிய டேஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ்ங்கிறது 21 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க. தேர்ட் ரவுண்ட் நமக்கு அதே மாதிரி 31st ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சு நமக்கு 20th செப்டம்பர் 18th செப்டம்பரோட ரிப்போர்ட்டிங் முடிஞ்சிருச்சு. 20th செப்டம்பரோட இந்த ரவுண்டு முடிஞ்சு. டோட்டலாக 20 டேஸ் இந்த தேர்ட் ரவுண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஃபோர்த் ரவுண்ட் இங்கே எப்போ முடியுது பாருங்கள், 18ஆம் முடிஞ்சு. 21ஆம் செப்டம்பர் 21 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோர்த் ரவுண்ட் ஆரம்பித்தாங்க, ஸ்ட்ரே ரவுண்ட் ஆரம்பித்தாங்க. 22nd 24th வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங். ரிசல்ட் வந்து நமக்கு 26ஆம் வந்துச்சு. 30ஆம் ரிசல்ட் ரிப்போர்ட்டிங்குரிய லாஸ்ட் டேட். டோட்டலாக இந்த ஃபோர்த் ரவுண்டுக்கு 9 டேஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஒன்லி 9 டேஸ் ஃபார் த ஃபோர்த் ரவுண்ட். அண்ட் ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த 4 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறமே அன்ஃபில்டு சீட்ஸ் நிறைய இருந்துச்சுன்றதுனால கேஸ் போட்டு ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து, அந்த பெர்மிஷன் அடிப்படையில் அக்டோபர் 31 நவம்பர் 5 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் கொடுத்துட்டு ரிசல்ட் வந்து 7 நவம்பர் கொடுத்தாங்க. 8 15 நவம்பருக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜில் சேர்ந்துக்கணும்னு சொன்னாங்க. வெரி லிமிட்டட் சீட்ஸ் தான் இந்த ஸ்ட்ரே ரவுண்ட், ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு வந்துச்சு. டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் இருந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜஸில் பெருசாக சீட்ஸ் இல்லை, ஏதோ 1-2 சீட்ஸ் அப்படிங்கிறது சில கேட்டகரிஸில் இருந்திருக்கும். ஸோ அந்த வெரி லிமிட்டட் சீட்ஸ். சரிங்களா? இது வந்து ஆல் இண்டியா கோட்டா. இதே மாதிரி தமிழ்நாடுலையும் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் சேர்ந்து 25ஆம் 31 ஜூலை வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருந்தாங்க. 7 நாள் கொடுத்தாங்க. ப்ராசஸிங் வந்து 2 நாள் டைம் எடுத்துகிட்டு ரிசல்ட் வந்து 3ஆம் ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் ஸ்டேட் கோட்டா ரெண்டுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா எந்த காலேஜில் சேர்றது அப்படிங்கிற டிசிஷனை நீங்கள் எடுக்க முடியும். எப்படி எடுக்கலாம்னா, இங்கே ரிசல்ட் எப்போ வந்திருக்கு பாருங்கள். தமிழ்நாடு ரிசல்ட் வந்து 3ஆம் ஆகஸ்ட்டில் வந்துச்சு. ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29ஆம் ஜூலையிலேயே தெரிஞ்சிச்சு. ஆனால் ரிப்போர்ட்டிங்குரிய லாஸ்ட் டேட் வந்து 4th ஆகஸ்ட் இல்லைங்களா? ரிப்போர்ட்டிங்குரிய லாஸ்ட் டேட்டுங்கிறது 4th ஆகஸ்ட். அப்போது கடைசி ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்டேட் கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. அந்த ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட்டில் உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடச்சிருக்கா அல்லது ஆல் இண்டியா கோட்டாவில் பெட்டர் காலேஜ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு, நல்ல ஸ்கோர் வாங்குறீங்களா, 600 மார்க்குக்கு மேலெலாம் நல்ல மார்க் வச்சுருக்கீங்க இல்லையா, பிசி கேட்டகரி, ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் சீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் ஸ்டேட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கோட்டாவில் சீட் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த ஒரு நாளில் நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் சேர்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இப்போ தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 21ஆம் ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சாங்க. அண்ட் 15 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க. நமக்கு ரிப்போர்ட்டிங் பாருங்கள் 4th செப்டம்பர் வரைக்கும் வந்துச்சு. மாப்பப் ரவுண்ட் 11th செப்டம்பர்லேருந்து வந்துச்சு. ஸோ இந்த ஷெடியூல்லாம் இருக்குது. இப்போது எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இல்லை எக்ஸ்பெக்டட் டேட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த கவுன்சிலிங் சைமல்டேனியஸாக நடக்கும். ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே தமிழ்நாடுனுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம், தமிழ்நாடுன்னு இல்லை எல்லா ஸ்டேட்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இந்த செகண்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கும்போதே நமக்கு தமிழ்நாடுனுடைய செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த 2 ரவுண்டு தான் பெருசாக அலாட்மெண்ட், ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்ஸ் அண்ட் ரீ அலாட்மெண்ட்ஸ் நடக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஹவ் நாட் எட் செக்யூர்ட் எனி சீட். எந்த சீட்டும் கிடைக்காதவங்க தான் தேர்ட் ரவுண்ட் 4th ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கிறதுனால அங்கே அந்த ஷெடியூலில் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த ஷெடியூல் எப்படி இருக்குது பாருங்கள். தேர்ட் ரவுண்ட் வந்து ஆல் இண்டியா கோட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாப்பப் நம்மளுடைய தமிழ்நாடு மாப்பப் ரவுண்ட் நடந்துச்சு. ஆல் இண்டியா கோட்டா 4th ரவுண்டு, தமிழ்நாடுடைய 4th ரவுண்டு, ஆல் இண்டியா கோட்டாவோட 5th ரவுண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே தமிழ்நாடுடைய 5th ரவுண்டு ஆரம்பிச்சு ஒரே டைமில் முடிச்சாங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் டேட் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த வருஷமும் நமக்கு 14th ஜூன் தான் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. 14ஆம் ஜூன் மாதம் தான் நமக்கு இந்த வருஷம் 2024 நீட்டுடைய ரிசல்ட் வரும். இப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கோட்டா.
ரிசல்ட் வந்த உடனே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கமிஷன்லேருந்து, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டாவுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும்போதும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும்போதும், நம்மளுடைய சேனலில் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக யூ வில் கெட் ஆல் த நோட்டிஃபிகேஷன்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த எல்லா ப்ராசஸ்லையுமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோ வீடியோ நம்ம போடுவோம். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் த வெரி மச் இம்பார்ட்டன்ட் திங் இன் யோர் ப்ராசஸ். நீங்கள் பண்ணுற சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட அது உங்களுடைய அட்மிஷனை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக மொபைல் ஃபோனில் பண்ணாமல் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய டிவைஸ்லையோ பண்ணுங்கள். சின்ன ஃபோனில், சின்ன குட்டி ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஸ்மால் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையோ அல்லது ஆப்பிள் ஃபோன்லையோ மொபைல் ஃபோனில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் சீன் so many students those who have affected. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் சரி, மெடிக்கல் கவுன்சிலிங்கும் சரி, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம ஒவ்வொரு வருஷம் பார்த்துட்டே வரோம். நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், மொபைல் ஃபோனில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ பெரிய ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸில் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ஒன்று ட்ராக் பண்ணி தான் மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அப்வர்ட் பண்ணுற மாதிரி சிம்பிள் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தட் வில் பி வெரி மச் ஈஸி இன் கம்ப்யூட்டர் லேப்டாப். பெரிய ஸ்க்ரீனில் ஈஸியாக இருக்கும். ஆனால் மொபைல் ஃபோனில் நீங்கள் ட்ராக் பண்ணி போடும்போது அது எங்கே போய் நிற்குது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறதுனால அவாய்ட் மொபைல் ஃபோன் டியூரிங் ஆல் த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ். அது ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் ஃபோன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த காலேஜில் சேரணும்னு ஆசைப்படுறீங்க, ஆல் இண்டியா கோட்டாலையா அல்லது ஸ்டேட் கோட்டாலையா? அப்படி ஸ்டேட் கோட்டான்னு டிசைன் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மருத்துவக் கல்லூரியில் சேரணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுடைய ட்ரீம் காலேஜ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் அதே கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.